நம்ம இப்போது புளி ஊறுகாய் செய்ய போகிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. புளி மிளகாய் செய்கிறோம் சரிங்களா. கடுகு போட்டிருக்கேன். சும்மா ஒரு 5-6 ஜீரகம் மட்டும், சாரி வெந்தயம் போட்டிருக்கேன் சரிங்களா. வெடிக்கட்டும். அப்புறம் மிளகா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2ஆக இது பண்ணியிருக்கேன், கீரி வச்சுருக்கேன் சரிங்களா. கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. பிடிக்காமல் கிண்டுறனால கொஞ்சம் சட்டி ஆடுதுங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போது நான் கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, நீங்கள் குடமிளகா வச்சுருக்கேன் சரிங்களா. குடமிளகா கட் பண்ணி அதையே போட்டு போகிறேன். வேணா போட்டுக்கோங்க, என்கிட்ட இருக்குது நான் போடுறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கோங்க. குடமிளகா போட்டாலும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் நேரம் நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஒயிட்டாக வருது, அது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் புளி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சரிங்களா. கொஞ்சம் ஒரு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த மிளகா வந்து ரொம்ப காட்டமாலாம் இருக்காதுப்பா, லைட் காட்டமாக உரப்பாக தான் இருக்கும். நீளமாக இருக்குல்ல, குண்டு மிளகா தான் உரைக்கும், இந்த மிளகா உரைக்காது சரிங்களா. நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குதுங்க. இது மாதிரி நல்லா கொதிக்கணும். புளி தண்ணி வந்து வற்றணும் சரிங்களா. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்திடுச்சு இல்லையா. இந்த இப்போ வந்து ஒரு செகண்ட் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை போடவும் பாருங்கள், அப்படியே கலரே நல்லா மாறிச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த இப்போ பாருங்களேன் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்களா. இப்படியே நம்ம ஆஃப் பண்ணால் தான் நம்ம சாதத்திலே பரட்டி சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு தொட்டுக்கலாம், ஊறுகாமே தொட்டு சாப்பிட்லாம். இன்னும் வற்ற விடலாம், இன்னும் வற்ற விடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாவது இப்படி சார்ந்து இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.